ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன குறிப்புகள் தாங்க உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஷேர் பண்ணிக்க போகிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜீனியில் வந்து அதிகமாக வந்து எறும்பு வந்து வரும். ஸோ எறும்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. நம்ம டைரெக்டாகவே ஜீனியை வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது அதிகமாக வந்து ஜீனியில் வந்து எறும்பு வந்து வரும். ஸோ நீங்கள் எந்த டப்பாவில் போட்டு வைப்பீங்களோ அந்த டப்பாவில் அந்த பாக்கெட்டோடையே ஃபஸ்ட்டு வந்து வச்சுருங்க. அதில் லைட்டாக வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து எறும்பு வராது. அதேமாரி உங்களுக்கு எறும்பு வருது அப்படின்னா, கிராம்பு இருக்கு இல்லையா, இந்த கிராம்பு வந்து ஒரு 4-5 வந்து அந்த ஜீனி பாக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எறும்பு வரவே வராது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, தக்காளி வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து அழுகாமல் நல்லா எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணலான்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே தக்காளியை வந்து எடுத்து நீங்கள் எந்த பவுலில் வைப்பீங்களோ, எந்த கூடையில் வைப்பீங்களோ வச்சுருங்க. வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்லா இருக்கிற தக்காளியெல்லாம் ஒரு இதில் வச்சுருங்க, நல்லா இல்லாதது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போடும்போது அந்த நல்லா இல்லாத தக்காளியோட எசன்ஸ், அதாவது அந்த சாரில் இறங்கி எல்லா தக்காளியுமே வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தக்காளியை வந்து போட்டு வைக்காதீங்க. அப்படி வச்சாலே தக்காளி ஃபஸ்ட்டு வந்து அழுகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மேல் பகுதி இருக்கு இல்லையா, மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக தான் காற்று போய் தக்காளி வந்து ஈஸியாக கெட்டு போகும். அப்படிங்கிறப்போ அந்த மேல் பகுதி வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி எல்லா தக்காளியும் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் தக்காளி வந்து கெட்டு போகாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு டிப்பு. அப்படியும் மீறி உங்களுக்கு வந்து தக்காளி ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தக்காளி ஃபுல்லாக எல்லாத்தையுமே எண்ணெய் தடவி வச்சுருங்க. இந்த மாதிரி கையில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு தக்காளி ஃபுல்லாக மேல் பகுதி மட்டும் இல்லாமல் கீழ்ப்பகுதி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தடவிட்டு நீங்கள் திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளிலையும் எண்ணெய் தடவிட்டு திருப்பி வச்சுருங்க. தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து மழை காலன்றனால நமக்கு ஈஸியாக வந்து தக்காளி வந்து அழுகிடும். அதனால் வந்து நீங்கள் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு நீங்கள் கீழ் நோக்கி வச்சுருங்க. நீங்கள் எப்போ தக்காளி யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தக்காளி வந்து அழுகாது. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, லெமன். இந்த லெமன் பார்த்திங்கன்னா, நம்ம லெமன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து ஈஸியாக வந்து தூக்கி வீசி எறிஞ்சிருவோம். பட் ஆனால் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த தோலில் வந்து நமக்கு எவ்வளவோ வந்து பயன்கள் வந்து இருக்குது. நான் வந்து இந்த லெமன் தோலை என்ன பண்ணுவேன்னா, குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியோ இல்லை 1/2 ஹவருக்கு முன்னாடியோ தேவையில்லாத இந்த லெமன் தோலை வந்து அதில் வந்து போட்டு வச்சுருவேன். அப்படி போட்டு வைக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் குளிக்கிறீங்க அப்படின்னா இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பை வந்து அப்படியே வந்து எடுத்துரும். தண்ணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் குளிக்கும் போது உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த தண்ணியில் கிடைக்கிற குளித்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க இது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ இந்த செர்லாக் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வாங்குவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஈஸியாக உள்ளே கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இந்த பூஸ்ட் பாக்கெட் வாங்கி இப்போ ஒரு 1/4 பாக்கெட் தான் இருக்குது. ஃபுல் பாக்கெட்டில் முடிஞ்சு இப்போ ஒரு 1/4 பாக்கெட் தான் இருக்குது. இதுவுமே ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணால் காலி ஆகிடும். இந்த லெவலுக்கு வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உள்ளே ஒரு சொட்டு கூட கெட்டியானதே இல்லை. உங்களுக்கு நான் வந்து இப்போ பூஸ்ட்டை கையில் வந்து தட்டி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்து அந்த தூளாக அழகாக வந்து விழுது பார்த்திங்களா, கெட்டி சேரவே இல்லை. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்கெட்டை வந்து நல்லா வந்து காற்று போகாத அளவுக்கு நம்ம பூட்டி வச்சுட்டோம் அப்படின்னால ஈஸியாக வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கெட்டி ஆகாது. அதுக்கு சின்ன டிப் என்ன அப்படின்னு, இந்த துணி காய போடுற கிளிப்பு தான். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இந்த கிளிப்பு வந்து வீட்டிலேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு பூஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு, பூஸ்ட் மட்டும் இல்லை ஹார்லிக்ஸ் செர்லாக் இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் இந்த மாதிரி மடித்து அது மேலே அந்த கிளிப்பை மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே காற்று போகவே போகாது. நல்லா தூளாக அழகாக இருக்கும். அடுத்த ஒரு சின்ன டிப், ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் பாத்திரத்தில் வந்து சாப்பாடு ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சாப்பாடு ஆக்கும்போது கொதிக்கும்போது மேலே இந்த மாதிரி நுரை வருது பார்த்திங்கன்னா, அது மாதிரி கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. அது வந்து அரிசியில் உள்ள அழுக்கோ அப்படி இல்லைன்னா நமக்கு தண்ணியில் உள்ள அழுக்கோ தான் இந்த மாதிரி மேலே வந்து நுரையா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது. அது இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சாப்பாட்டில் வந்து அந்த இது வந்து இறங்காது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, லெமன் வந்து ஈஸியாக வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலான்றதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. பட் ஆனால் அந்த தோல் வந்து சுருங்கும். நாளாக அது சுருங்கிட்டே போயிடும். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எப்போயும் லெமன் வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்றிடலாம். முக்கியமாக இதுக்கு வந்து கண்ணாடி பாத்திரம் தாங்க தேவை. அது வந்து நீங்கள் கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஜார் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற லெமனை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வெளியிலே வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. வெளியிலே வச்சிட்டாலுமே நல்லா ஒரு 4-5 நாள் ஆனாலும் தோலும் சுருங்காது. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.